இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. சமூகத்துல இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறது தான் எல்லோருடைய எண்ணமாவும் இருக்கு. அந்த வகையில அதுக்கு அடிப்படை தேவைகள்ல ஒன்னா இருக்கிறது செல்வம். அந்த செல்வம் குறையுது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் ஒரு சில வீட்டுக்குள்ள உலாவ ஆரம்பிக்கும். அந்த அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கழுவாம இருக்கக்கூடிய எச்சில் மற்றும் சமையல் பாத்திரங்களை அதிக நேரமா அப்படியே வச்சிருக்கிறது, வீட்டுல பெண்கள் விளக்கேத்தாம ஆண்கள் விளக்கேத்துறது, தலையில இருந்து உதிர்ந்த முடி தரையில உலா வந்துகிட்டே இருக்கிறது, ஒட்டடை எல்லாம் சேர்றது, சூரிய மறைவுக்கு அப்புறமா வீட்டை பெருக்கிறது கூட்டுறது, அப்புறம் சூரிய மறைவுக்கு அப்புறமா தூங்குறது, எச்சில் பொருட்கள் பாத்திரங்கள் காபி கப்புகள் இது எல்லாத்தையும் அங்கங்கே வச்சிருக்கிறது. பெண்கள் தினமும் தலைக்கு குளிக்கிறவங்களை தவிர மத்தவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை குளிக்கலாம். மற்ற நாள்கள்ல தலை குளிக்கிறதும் செல்வம் குறையுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தான். குழாய்கள்ல தண்ணீர் சொட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறது, சுவத்துல ஈரம் படிகிறது, செல் அதாவது கரையான் சேர்றது, பூரான் மாதிரியான விஷ ஜந்துக்கள் உலாவறது, அதிக நேரமா ஈர துணிகளை அப்படியே போட்டு வச்சிருக்கிறது, தேவைக்கு அதிகமான பொருட்களை வச்சிருக்கிறதும் வீணடிக்கிறதும் செல்வம் குறையுது அப்படிங்கறது தான் காட்டுமா. உணவு பொருட்களை வீணடிக்கிறது, உப்பு பால் சர்க்கரை அரிசி இந்த மாதிரியானவற்றை சுத்தமா தீர்ற வரைக்கும் வாங்காம இருக்கிறது, இல்ல அப்படின்னா தீர்ந்ததுக்கு அப்புறம் வாங்காமலே அந்த பாத்திரங்களை கழுவி வச்சிருக்கிறது, குறைந்தபட்ச வெளிச்சம் கூட இல்லாம மின்சாரத்தை சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வெளிச்சங்களை குறைக்கிறது, மெல்லிசைய கேட்காம சதா சர்வகாலமும் ராட்சச இசை இல்லைன்னா ஆபாச இசைகளை கேட்கிறது, இல்ல வராது வேணா வேணா இந்த மாதிரியான வார்த்தைகளை அதிகமா உச்சரிக்கிறது, படுக்கையையும் பூஜை பொருட்களையும் வேலையாட்களை வச்சு சுத்தம் செய்யறது, வாசல்ல செருப்பு துடைப்பம் இந்த மாதிரியானவற்றை அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிறது. இது எல்லாமே வீட்டுக்குள்ள செல்வம் குறைஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். முடிந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே திருத்தம் செய்து வீட்டுக்குள்ள சுத்தமாவும் சுகாதாரமாவும் சந்தோஷமாவும் இருப்போம். செல்வம் கொளிக்க நம்ம சந்தோஷமா வாழ்வோம். சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.